முதல்ல அப்படிதான் இருக்கும். ரஞ்சிதா அதெல்லாம் சீக்கிரம் பழகிடுவா இல்ல ரஞ்சிதா? ஆமாக்கா, இவங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லக்கா. அம்மாச்சி அவ்வளவு ஒன்றும் பயம்லாம் இல்ல. ஆமாண்டி, அந்த ஸ்கூல்ல பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான் படிப்பாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பிள்ளைங்க கார்ல தான் வந்து போவாங்கன்னு துரப்பாண்டி சொல்றான். எப்படி வேணா வரட்டும் போட்டும், அத பத்தி நமக்கு என்ன? ரஞ்சிதா, உனக்கு அவங்கள பார்த்து பயமா? எனக்கு என்னக்கா பயம்? இவன் நம்மளெல்லாம் தாண்டி மார்க் எடுத்துருவாளோன்னு அவங்கள தான் என்ன பார்த்து பயப்படணும். அப்படி சொல்லு. இதான் என் தங்கச்சி. கேட்டியாப்பா? எப்படி அம்மாச்சி? எப்படி டக்குன்னு பதில் சொன்னா பாத்தீங்கல்ல? சூப்பர். இங்க பாரு, நமக்கு இலவசமா சீட்டு கிடைச்சிருக்கு. அதுக்காக அது குறைச்சலுன்னா அர்த்தம் இல்ல. இன்னும் சொல்ல போனா அது உன் திறமைக்காகவும் தான் கிடைச்சிருக்கு. நான் அந்த மேடம் கிட்ட சொன்ன மாதிரி நீ ஸ்கூல் பேருக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி சூப்பரா படிச்சு அசத்தணும். பெரிய ஆளா வரணும். சரிக்கா. புனித சட்னி வச்சுக்க. சூர்யா சார் தான் பண்றாரு. ஹலோ சார். நந்தினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரஞ்சிதாக்கு ஸ்கூல் சீட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன்ல சார். இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓஹோ, அப்ப கருப்புசாமிக்கு ஒரு பொங்கலை வச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா? சரி சரி, அத பத்தி நான் ஒன்னும் சொல்லல. இத பாரு, நான் சொல்ல வேண்டியது இப்ப சொல்லிடுறேன். என்ன சார்? நிதானமா சாப்பிட்டு, எப்படி நிதானமா சாப்பிட்டு டக்குன்னு ரெடி ஆயிடு. நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ நந்தினி, கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. இத பாரு, நான் வரும்போது நீ முகத்தை உம்முலாம் வச்சிட்டு இருக்க கூடாது. நல்லா ஹாப்பியா கூட வரணும், சரியா? சரி சார். ஓகே.